இன்றைய தியானம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தில் உலகத்தில் உள்ள எதன் மீதும் நம்ம அன்பு செலுத்தக்கூடாது. ஒருவன் உலகத்தில் அன்பாக இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அப்படின்னு எழுதிட்டு, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். எவைகள்? மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இதெல்லாமே உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகமும் அது நிச்சயம், உலகத்திலிருந்து உண்டானவை எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ஆனால் பிதாவினால் உண்டானவைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் ஒரு நாளும் ஒழிந்து போக மாட்டாங்க. அவங்க என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் என்றென்றைக்கும் அவருடைய கரத்தில் நம்மளை ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்துருவோம்னா நம்ம நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நிச்சயமாய் உதவி செய்வார். நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு எழுதுகிறான், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒழிந்து போவான். யார் ஒழிந்து போவா? ஐஸ்வர்யவான். அவன் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனென்றால் அவன் புல்லின் பூவை போல ஒழிந்து போவான். அடுத்து சொல்றாரு, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம், ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். யார் ஒழிந்து போவா? யார் வாடி போவா? நம்ம வாசிக்கிற வசனத்திலேயே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது கூட 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. நம்முடைய மாம்சம் அது புல்லுக்கு ஒப்பா சொல்றார். மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்குது. புல் என்ன ஆகும்? உலர்ந்து போயிடும். பூ என்ன ஆகும்? உதிர்ந்து போகும். பிரியமானவர்களே, நம்ம உலகத்திலும் அதில் உள்ள எதன் மேலும் நம்ம அன்பு வச்சா நிச்சயமாக அது ஒழிஞ்சு போயிடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க போகிறோம், ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் எதுவோ அதன்படி நான் செய்யணும்னு விரும்புகிறேன், எனக்கு அந்த கிருபையை தாங்க, உங்கள் சித்தம் எதுவோ அதை தான் நான் செய்யணும். சங்கீதக்காரன் 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லி ஜெபிக்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிதாவுக்கு பிரியமானது என்ன? அதை செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு போதித்தருளும்னு பரிசுத்த ஒரு துணை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு போதிப்பார். அவர் தான் நம்முடைய தேவனாக இருந்து அவருடைய நல்ல ஆவி நம்மளை செம்மையான வழியிலே நடத்தும். உண்மையாகவே பிரியமானவர்களே, தாவீதை நடத்தினவர் என்னையும் உங்களையும் நடத்துவார். அவருடைய சித்தம் என்னென்னு நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம் தான். ஆனால் ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசித்து, அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய சித்தம் என்ன? முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போது பரிசுத்தமாக நம்ம இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேறணும். அப்பா ஆவி ஆத்துமா சரீரத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும். அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5:18
பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தமாக இருக்கணும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணும். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம பிதாவினுடைய கரத்தில், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில், பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துருவோன்னா அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார், நிச்சயமாக கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்று சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். நம்ம ஒழிந்து போக மாட்டோம், நம்ம நிலைச்சு நிற்போம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். 1 யோவான் 2:17 படி அப்பா, ஒழிந்து போகிற உலகத்திலும் அதில் உள்ள இச்சைகளிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து விடாதபடிக்கு அதெல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும் என்று உணர்ந்து எங்களையே நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்கள் கிருபை தாரும். எங்களுடைய மாம்சம், எங்களுடைய கண்கள், எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவரே இச்சைக்கு விலகி இருக்கத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மகளாக மகனாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். அப்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொன்னீரே. நீதிமான்களாய் வாழ அர்ப்பணித்து ஜெபிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர்தாமே உம்மிலே, உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய பரிசுத்தத்திலே, உம்முடைய கற்பனைகளிலே நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக, உம்மிலே நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.